Good morning, teachers. Now I going to plant morphology part 2 like reproduction morphology போயிட்டு இருக்கோம். இது டெஸ்ட் நம்பர் 13 போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் நம்பர்லேருந்து ஏதாவது டெஸ்ட் நம்பர் வேணும்னா எனக்கு இண்டிவிஜுவலாக கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து தான் எடுத்திருக்கோம், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அலியூரான் லேயர்னாவே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும் ஆன்சரு, அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அலியூரான் லேயரில் இன் மேஜ் இஸ் ஸ்பெஷலி ரிச் இன், ஸ்பெஷலாகவே அதில் அதிகமாக என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஒன்று ஆக்சினா, ரெண்டாவது ஸ்டார்ச்சா, தேர்டு ஒன் லிப்பிட்ஸா, ஃபோர்த் ஒன் ப்ரோட்டீன்ஸா. இந்த நாலில் ஒன்று தான் இந்த அலியூரான் லேயர். அலியூரான் லேயர்னால் உங்களுக்கு ஞாபகம் வர்றது எங்கே வரணும், இந்த குளோரோபிளாஸ்ட் டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வரணும், அந்த பிளாஸ்டிக் டைப்பில் வரணும். குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூக்கோபிளாஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லியூக்கோபிளாஸ்ட்டில் இந்த அலியூரான் லேயர் நம்ம சொல்லுவோம். அப்போ எந்த கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அதுதான் ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது த சோர்சஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் எ டர்மரிக் சீடு டூரிங் ஜெர்மினேஷன் இஸ். இப்போ உனக்கு தெரியும் டர்மரிக்குங்கிறது உனக்கு அண்டர் கிரவுண்ட் பார்ட்டுன்னு தெரியும், ஆஸ் வெல் அஸ் ஜிஞ்சர் சீடுங்கிறது ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்ட்டுன்னு உனக்கு தெரியும். டூரிங் ஜெர்மினேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல பெரிஸ்பம்னா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரிசிஸ்டம் த நியூட்ரிஷன்ஸ், நியூசலஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூசலஸ் பவுண்ட் தான் பெரிஸ்பம் நம்ம சொல்லுவோம். காட்லிடன்ஸ், எண்டோஸ்பெர்ம்ஸு. ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்டு சியா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எது த சோர்சஸ் ஆஃப் ஃபுட். நம்ம டர்மரிக் இருக்குது அந்த ஃபுட்டு, அந்த சீட் பாட்டு, அந்த ஃபுட் வந்து எந்த ஃபார்மால் ஆனது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டின், போலன் கிரெயின்ஸ் ஆர் ஃபியூஸ் டுகெதர். ஃபியூஸ் ஆயிடுச்சு, போலன் கிரெயின்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகி ஒரே ஃபார்மாக இருந்ததுன்னா, ஒரு சிங்கிள் மாஸாக இருக்குது, 5 ஃபிங்கர்னால் 5 சேர்ந்து இருந்ததுன்னா தட் மாஸ் வாட் இஸ் தட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கைனோஸ்டிஜியம், ஆப்ஷன் பி பொல்லேனியம், சாரி பொல்லியம் இல்லை பொல்லேனியம், லைக் பொல்லேனியம். ஆப்ஷன் சி எபிபில்லஸ், ஆப்ஷன் சி கொனெக்டிவ் அப்படிம்போம். ஓகேங்களா, அந்த 4 ஆப்ஷன்லேருந்து எது சிங்கிள் மாஸ் கேரக்டர் அப்படிங்கிறோம். அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், சிங்கிள் ஸ்ட்ராப் ஷேப்டு லிம்ப் கொரலா கால்டு. ஓகேங்களா, சிங்கிள் ஸ்ட்ராப் ஷேப்டு லிம்ப் கொரலா கால்டு. லிகுவேட்டா, பெர்சோனிட்டா, பைலேபியேட்டா, பைலேபியேட், டி பீரியாந்தா. ஓகேங்களா, ஸோ சிங்கிள் ஸ்ட்ராப் ஷேப்டு லிம்ப் இருக்கக்கூடிய குரலாக பேர் என்ன, பெட்டல்ஸுக்கு பேர் என்ன, லிகுலேட்டா, பெர்சோனேட்டா, பைலேபியேட்டா, பீரியாந்தா. அடுத்தது லொமெண்டம் ஃப்ரூட். லொமெண்டம் ஃப்ரூட் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ், லொமெண்டம் ஃப்ரூட்டு க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் பாருங்கள், நட்டா, பொலிக்கிலா, லொமெண்டம் எதனோட ரிசம்பிளுக்கு ஒரே ஈக்குவலான கேரக்டர் எதில் கேரக்டரில் வரும் லொமெண்டம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நட்டம், ஃபோலிக்குலா, லெக்யூமா, சிலிக்குவாவா. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்து அதனுடைய பிளான்ட் நேம் நோட் பண்ணுங்கள், அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஃபிஃப்த்து கொஸ்டின். தென் சிக்ஸ்த்து கொஸ்டின் கோயிங் டு ஃபார் தட் எடிபிள் பார்ட் ஆஃப் எரேக்கா நட்டு. எரேக்கா நட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த எரேக்கா நட்டு எடிபிள் பார்ட் வந்து எது, மீசோகாப்பா, எபிகாப்பா, எண்டோஸ்போமா, தலாமஸா. ஓகேங்களா, இதுதான் எடிபிள் பார்ட் ஆஃப் த எரேக்கா நட்டு. அடுத்தது பொதுவாக இன்ஃபீரியர் ஓவரிலிருந்து கேப்சூல் டெவலப்மெண்ட் ஆகும் இல்லையா, அந்த பாட்டுக்கு பேர் என்ன, இன்ஃபீரியர் ஓவரிலிருந்து கேப்சூல் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அந்த பாட்டுக்கு பேர் என்ன. ஒன்று ஏ டிஃப்ளோடேஜியா, பி மோனோப்ளோடேஜியா, சி ட்ரிப்ளோடேஜியா, டி டெட்ராப்ளோடேஜியா. அடுத்தது டூரிங் பாலினேஷன்ஸ் இன் கெலோட்ராபிஸ் த இன்செக்ட் கேரியர்ஸ். என்ன பண்ணும், இன்செக்ட் கேரியர் எடுத்துகிட்டு போவோம், யார் எங்கிருந்து எடுத்துகிட்டு போவோம், அதுக்கு பேர் என்ன. டூரிங் த பாலினேஷன் பண்ணும்போது கெலோட்ராபிஸ் தெரியும் இல்லையா, எருக்கலாம் செடி எருக்கப்பூ இருக்குல்ல, அதுதான் அந்த கெலோட்ராபிஸ் த இன்செக்ட் கேரியர்ஸ். போலன் கிரெயின்ஸா, பி டிரான்ஸ்லேட்டரா,
சி பொல்லினியாவா, டி கார்பஸ்குலமா அப்படிங்கிறது. அடல்ட்ஸ். அடுத்தது 9th கொஸ்டின்ஸ். பெட்டல்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் பெல் ஷேப்பாக இருக்கும். அந்த பெட்டல் பார்த்தினாவே ஒரு இந்த வயலட் கலரில் இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து ஃபியூஸ் டு ஃபார்ம் பெல் ஷேப்பாக இருக்கும். இந்த மணி அடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பெல் மாதிரி இப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்க கொரலாக்கு பேர் என்ன? இன்ஃபன்டிபுலமா, டி டியூப்லாரா, சி ஹைப்போக்ராட்டரிஃபார்மா, டி கேம்பனுலேட்டா. ஓகேங்களா? டி கேம்பனுலேட்டா அப்படிங்கிறோம். அடுத்தது 10th கொஸ்டின். ஆந்தசிஸ் ஈஸியா. வாட் இஸ் இட்? ஆந்தசிஸ் ஈஸியா. ஆந்தசிஸ்னா என்ன? அது க்ளோசிங் ஆஃப் ஃப்ளவரா, ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவரா, இல்லை க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஃப்ளவரா, நன்னா. ஓகேங்களா? ஒரு தடவை பார்த்து வைங்க. தென் 11th கொஸ்டின் பாருங்கள். ஃபெதரி ஸ்டிக்மா. Feathery stigma are present in wheat A, option B pea plant, option C datura, option D caesalpinia. இதில் எது feathery stigma? 12th கொஸ்டின். டைத்திகஸ். உங்களுக்கு மோனோதிகஸ்ன்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். டைத்திகஸ் இந்த ஆன்சர். ஓகேங்களா? டைத்திகஸ் ஆன்சர் இஸ் ஃபவுண்ட் இன் option A Malvaceae, option B Solanaceae, option C Liliaceae, option D B and C இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. முசண்டா அப்படின்னு அந்த கலர்டுன்னு அர்த்தம். முசண்டானா கலர்டு. லுக்ஸ் பியூட்டிஃபுல் டியூ டு தேர். முசண்டானா இட்ஸ் a colored, லுக்ஸ் பியூட்டிஃபுல் டியூ டு தேர். அது எந்த கேரக்டர்ஸ், எந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸ் லைக் ஸ்டாமன்ஸா, செப்பல்ஸா, பிராக்ஸா அண்டு ஆண்ட்ரோசிமா. அடுத்தது சினான்ட்ரஸ். உனக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். சினான்ட்ரஸ் இது சிஞ்சினியஸ். ஸோ நான் எந்த ஆப்ஷன் சொன்னாலும் ஈஸியாக அடிச்சிருவேன். அதனால் நீ இந்த கொஸ்டின் எடுக்கும்போதே அந்த கொஸ்டினையும் புக்கை நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த கொஸ்டினுக்கு உண்டான இன்னொரு கொஸ்டினையும் எடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். சிஞ்சினியஸ் கண்டிஷன் இஸ் சீன் இன் Plumans fused only, anthers fused only, plumans and anther fused, anther not fused. இதில் எது சிஞ்சினியஸ் கண்டிஷன்ஸ்? சிஞ்சினியஸ்லாம் நமக்கு தெரியும், அஸ்டேசி ஃபேமிலி இருக்குது இல்லைங்களா, அதுதான். இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெடியூஸ் ஸ்கேல் லைக் பெரியாந்த். பெரியாந்த்னா உனக்கு தெரியும் இல்லைங்களா? யா இன்னும் பீரியாந்தான் தெரியும். அந்த ரெடியூஸ் ஸ்கேல் லைக் பீரியாந்தில் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் ஓஏசி கால்டு. ஓஏசின்னா தெரியும் இல்லையா, தானிய வகையில். இது கேட்டிருக்காங்க 2006 6-7 கேட்டிருக்கான், யூஜியில் கேட்டிருக்கான் ஓஏசி பிளான்ட்டை. அதிக உணவு தானியங்கள் இந்த ஃபேமிலி தான். ஆப்ஷன் ஏ லோடிக்யூல், ஆப்ஷன் பி எஸ்டிவேஷன்ஸ், ஆப்ஷன் சி குருசிஃபார்ம், ஆப்ஷன் டி அர்சியோலேட். நெக்ஸ்ட்டு பெரைட்டல் ப்ளசன்டேஷன்ஸ். நீங்கள் மார்ஜினல் ப்ளசன்டேஷன் பார்த்துக்கணும், ஆக்சில் ப்ளசன்டேஷன் பார்க்கணும், சூப்பர்ஃபிஷியல் ப்ளசன்டேஷன் பார்த்துக்கணும். இங்கே நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கன்னா நீ 6 கொஸ்டின் அந்த ப்ளசன்டேஷன் இருக்குது. அதுக்குண்டான எக்ஸாம்பிள் மைண்டில் ஏற்றிக்கங்க. ப்ளசன்டேஷன்னா அந்த இருக்கக்கூடிய ஓவர் எங்கே பொசிஷனாக இருக்குதோ தட் இஸ் கால்ட் ப்ளசன்டேஷன். வெரி சிம்பிள் மெத்தட், அவ்வளோதான். அப்போ பெரைட்டல் ப்ளசன்டேஷன் இஸ் இன் எந்த பிளான்ட்டில் பெரைட்டல் ப்ளசன்டேஷன் இருக்குது? லெமன் பிளான்ட்லையா, மஸ்டர்ட்லையா, மேரிகோல்டுலையா, சன்ஃப்ளவர்லையா? ஓகேங்களா? அடுத்து when the chapels grow in size with the fruits they are called. when the chapels grow in size with the fruits, அதாவது ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணியிருக்கு, ஒரே அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு சிம்பிளாக உனக்கு ஆன்சர் சொல்லிவிட்டேன். அட்ராக்டிவாக இருக்கும், ஃப்ரூட்ஸோ சீடோ உள்ளே இருக்கும், கேலக்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்டுக்கு பேர் என்ன? அந்த மாதிரி கேலக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படி செப்பல்ஸாக கேலக்ஸ் இல்லையா, கேலக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஃபிகேசிஸா, மார்த்தசென்டா, அக்ரசென்டா, டெசிடியஸா?
அதே பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டில் அப்படியே க்ரீன்ஸ் இருக்கும் பாருங்கள், அது கேலக்ஸ் இருக்கும். சில ஃப்ளவர்ஸ் வெடிக்கும் போது கேலக்ஸ் ரிமூவ் ஆகிடும், ஃபாலன் ஆகிடும் இயர்லி ஃப்ளவர்லேயே. ஓகேங்களா? அந்த மாதிரி 4க்கும் இன்னொன்று கேரக்டரையும் தெரிஞ்சிருக்கணும். மோர் தென் ஒன் லோகியூல் ஓவரி கால்டு. மோர் தென் ஒன் லோகியூல், ஒன்றுக்கு மேலே லோகியூல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? பிஸ்டிலோடு, ஹைபாந்தியம், இன்னொன்று ப்ளூரிலோக்குலார், இன்னொன்று நன்னு. இதில் கண்டிப்பாக நீ ஆன்சர் எழுதிடுவேன். நம்ம பசங்க எல்லாருமே, நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே நீங்கள் இந்த ஆன்சரை எழுதிடுவீங்க. சரிங்களா? அடுத்தது இன்டர்னோடல் எலாங்கேஷன். யாருக்கு? கொரலாவுக்கும் ஆண்ட்ரு விஷயத்துக்கும். கொரலாவுக்கும் ஆண்ட்ரு விஷயத்துக்கும் இன்டர்னோடல் எலாங்கேஷன் இருக்குது, டிஃப்ரென்ஸ் காட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அப்போ கேலக்ஸுக்கும் கொரலாவுக்கும் இன்டர்னோடல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஆண்ட்ரூஸுக்கும் கைனஸுக்கும் இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? அப்போ நீங்கள் கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ கைனோஃபோர், ஆப்ஷன் பி ஆந்தோஃபோர், ஆப்ஷன் சி கைனோ ஆண்ட்ரோஃபோர், ஆப்ஷன் சி ஆண்ட்ரோஃபோர். அடுத்தது சினாந்தியா ஆர் பவுண்ட் இன். சினாந்தியா ஆர் பவுண்ட் இன். ஆப்ஷன் ஏ டாஸ்டினியா, ஆப்ஷன் பி யூஃபோர்பியா, ஆப்ஷன் சி பீடியாலந்தஸ், ஆப்ஷன் டி லியூக்கஸ். இதில் எது சினாந்தியா? சினாந்தியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் டைப் ஆஃப் த இன்ஃபாசஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான். அதில் சினாந்தியாங்கிறது எந்த பிளான்ட்டோட கேரக்டர் இருக்குது, எந்த இன்ஃபாசஸோட ஸ்பெஷல் கேரக்டரோட அந்த பிளான்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.